Hello guys, welcome to Shaam's Garden. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எப்படி பாக்டீரியல் ஃபங்கல் அதே மாதிரி வைரல் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்க போறோம். எதுக்கு இந்த மாதிரி திடீர்னு வீடியோ யோசிக்கிறீங்களா? என் டிராகன் ஃப்ரூட்ல நிறைய பெஸ்ட் டிசீஸ்லாம் வந்துருச்சு. எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு மெத்தட் இதுதான். ஸோ அதை வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பெஸ்ட் அண்ட் டிசீஸ் பொறுத்தவரை நிறையவே இருக்குது. ஸோ பெஸ்ட்டு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மெயினாக வந்தது ஒயிட் ஃப்ளை. ஸோ ஒயிட் ஃப்ளைலேயே ஸ்பைரலிங் ஒயிட் ஃப்ளைன்னு இருக்குது. ஸோ இந்த ஒயிட் ஃப்ளை என்ன பண்ணுன்னா இந்த வெள்ளை கலர் சுருள் மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் சிலது ஃபார்ம் பண்ணும். ஸோ இது மூலமாக டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்கல் டிசீஸ். ஸோ ஃபங்கல் டிசீஸில் மெயினாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ட். ஸோ ரஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வரும்போது சின்ன சின்ன ஸ்பாட்ஸாக தான் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெருசாக ஒயிட் கலர் ஸ்பாட்ஸாக ஸ்ப்ரெட் ஆகும், இல்லைனா ஆரஞ்சிஷ் இல்லைனா ரெட் கலர் ஸ்பாட்ஸாக கூட ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஏன் செடியிலலாம் அதிகமாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரஸ்ட் தான் வந்திருக்கு. இந்த ஒயிட் ரஸ்ட் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் ஆகும். ஒன்ஸ் அது ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டம். நான் இந்த செடி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தேர்த்தி எடுத்திருக்கேன். அதுலேருந்து வர சைட்களெல்லாம் பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அதை ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் உள்ள க்ரோத்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி நீங்கள் மற்ற செடியெலாம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரஸ்ட் எஃபெக்ட் ஆன செடி கொஞ்சம் க்ரோத் கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்தாலே தெரியும், அதெல்லாம் மேலே டயருக்கு மேலேயே போயிடுச்சு. பட் இது வந்து இன்னும் அந்த டயர் ஹைட்டே தொடலை. இந்த செடி அதே மாதிரி தான். ரஸ்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அது பஸ்டியூல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ பஸ்டியூல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ஒயிட் கலரில் இருக்கும். இந்த செடி பார்த்தீங்கன்னா ரெட் ரஸ்ட்டால் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ ரெட் ரஸ்ட் பொறுத்தவரை நான் சொன்னேன் ஆரஞ்சிஷ் இல்லைனா ரெட்டிஷ் கலர் டாட்ஸாக இருக்கும்னு. ஸோ ரெட் ரஸ்ட் பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த செடி நான் ரெக்கவர் பண்ணி எடுத்த செடி தான். இதுக்கப்புறம் ரஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆகலை, பட் ஸ்டில் இந்த செடியில் அந்த கலர் போகவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி டாமன் ஸ்டேஜ்லேயே இருக்குன்னே நம்ம சொல்லலாம். இதுலேயும் க்ரோத் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இப்போ தான் மறுபடியும் புது கிளையெல்லாம் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த புது கிளையும் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலதில் வந்து சின்ன சின்னதாக ரஸ்ட் ஸ்பெக்ஸ் இப்போ தான் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ரஸ்ட்டு பொறுத்தவரை நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா பிரச்சனை இல்லை. அது நீங்கள் பரவாயில்லை இருக்கட்டும் கம்மியாக இருக்குன்னு விட்டிங்கன்னா மொத்த செடியுமே சாகடிச்சிடும். இது நான் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா என்னோடய செடியில் ஒரு ஆல்மோஸ்ட் 20 to 25% ரஸ்ட்டால் அஃபெக்ட் ஆகிருக்கு. அந்த ரஸ்ட்டால் அஃபெக்ட் ஆனதில் ஒரு ஆல்மோஸ்ட் பாதி செத்து போயிடுச்சு. இந்த ரஸ்ட் டிசீஸ் இல்லைனா துருள் நோய் எப்படி பரவும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த வீட் ஸ்பீசிஸ், அதாவது களைச்செடி மூலமாக தான் பரவும். இந்த களைச்செடி வந்து கண்ட நோய் கண்ட பூச்சி எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது மூலமாக பரவுறது தான் ரொம்ப அதிகம். ஸோ களைச்செடி எல்லாத்தையும் பிடிங்கி போட்டுருங்க. துருள் நோய்க்கு பிடிக்காத முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா காப்பர் கம்பி. ஸோ காப்பர் கம்பி கொஞ்சம் எடுத்துருக்கோம். அப்புறம் மோர் 2 பேக்கெட். ஸோ 200 ml மோர் 2 பேக்கெட் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு இளநீ, அப்புறம் ஹைட்ரஜன் பெராக்சைடு 2 பாட்டில். இது 100 ml பாட்டில். ஸோ டோட்டலாக 200 ml எடுக்கிறேன். அப்புறம் பேக்கிங் சோடா 10 கிராமு, அப்புறம் ஒரு பழைய துணி ஒரு டப்பா. பேசிக்காக வீட்டு பக்கத்தில் என்னென்ன பொருள் கிடைக்குமோ அதை வச்சு மட்டும்தான் இந்த ஸ்ப்ரே நான் செய்கிறேன். ஸோ காப்பர் ஃபங்கிசைட் செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம பட்டர் மில்க், அதாவது மோர் பேக்கெட்டை உடச்சி இந்த டப்பாவில் ஊற்றிப்போம். மோர் இந்த ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு 3 காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோரில் வந்து அசிடிக் கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த ரியாக்ஷனில் அசிடிக் கண்டென்ட் இருக்கிற பொருள் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதுக்காக நம்ம மோர் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் லாக்டிக் ஆசிட் இருக்குது. ஸோ லாக்டிக் ஆசிட் பொறுத்தவரை செடியை வந்து ஊக்குவிக்கிற ஒரு பொருள் அது. ஸோ அது க்ரோத் ப்ரொமோட்டராக இருக்கும். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபெர்மெண்டிங் பாக்டீரியா இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம மோர் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இளநீ எடுத்துக்கிறோம். ஸோ இளநீ பொறுத்தவரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இளநீ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் இளநீ எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு ஒரு ஃபுட்டாக இருக்கும், அதாவது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த இளநீ மூலமாக வேகமாக ஃபர்மெண்டேஷன் ரியாக்ஷனை உருவாக்கும். ஸோ அதுக்காக நம்ம இளநீ யூஸ் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறோம். ஸோ பேக்கிங் சோடா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல லாக்டிக் ஆசிட் போட்டிருக்கணும். ஸோ அந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக பேக்கிங் சோடா போடுறோம். ஸோ பேக்கிங் சோடாவும் ஆசிடும் சேர்ந்து ஆல்மோஸ்ட் இந்த ரியாக்ஷனை நியூட்ரல் ரியாக்ஷன் ஆக்கிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு போடுறோம். ஹைட்ரஜன் பெராக்சைடு போடும்போது இதில் கண்டிப்பாக நுரைக்கணும். ஸோ நுரைச்சா தான் இந்த ரியாக்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆசிடும் பேசிக்கும் நீங்கள் ஒன்றா கலந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நுரைக்க ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேக்கிங் சோடாவில் வினிகர் ஊற்றிங்கன்னா எப்படி நுரைச்சி வருது, ஸோ அந்த மாதிரி இதில் கண்டிப்பாக நுரைச்சி வரணும். ஸோ அப்படி நுரைச்சி வரலன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா காப்பர் இதில் ரியாக்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நுரைச்சி வர சுச்சுவேஷனில் இருந்தால் தான் இந்த பாக்டீரியாஸ் அதை கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இந்த கெமிக்கல்ஸ் அதில் ஒர்க் பண்ணிட்டு காப்பர் அயான்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த காப்பர் அயான்ஸ் மூலமாக தான் ரஸ்ட் டிசீஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இத்தனை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ கடைசியாக நம்ம காப்பர் வயர் இதில் போட்டுருவோம். காப்பர் வேர் எவ்வளோ போடுறதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஆன் ஆவரேஜ் 5 to 10 கிராம் வச்சுக்கோங்க 500 ml கான்சென்ட்ரேட்டுக்கு. ஸோ இதை நம்ம கான்சென்ட்ரேட் தான் பண்ணுறோம். இதை நம்ம டைல்யூட் பண்ணி தான் செடிக்கு அடிக்க போகிறோம். ஸோ இந்த கான்சென்ட்ரேட்டுக்கு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 7 கிராம் இருக்கிற காப்பர் வேர் இதில் போடுறேன். இந்த காப்பர் வேர் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர்லேருந்து எடுத்தது, நம்ம சிபியூலாம் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து எடுத்தது தான் இந்த காப்பர் வேர்.
இப்போ நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும் இதில் எப்படி மேலே நுரைச்சிட்டு அந்த ஒரு லேயர் அப்படியே தெரியுதுன்னு. ஸோ இந்த மாதிரி இதில் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு இதில் இருக்கணும். ஸோ இருந்தால் தான் இதில் ரியாக்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகும் அண்ட் காப்பர் அயன்ஸ் ரிலீஸ் ஆகும். நான் இதை கலக்கி காட்டுறேன் பாருங்கள். ஸோ கலக்கும்போது இதில் இருக்க நுரையெல்லாம் போயிட்டு கீழே லிக்விட் தெரியுது பாருங்கள். பட் ஸ்டில் மேலே வந்து அந்த ரியாக்ஷன் போயிட்டே தான் இருக்கும். இந்த நுரை அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும். கடைசியாக நம்ம இதை துணி வச்சு மூடிக்கிறோம். ஸோ துணி வச்சு மூடுறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஏரோபிக் ரியாக்ஷன். ஏரோபிக் ரியாக்ஷன்னா இதில் காற்றோட்டம் இருந்தால் மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் ஒர்க் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஈயோ இல்லை மற்ற கொசுவோ இன்செக்ட்ஸோ வந்து இதில் முட்டை விடாமல் இல்லை மேகட்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம துணி வச்சு மூடுறோம். ஏன்னா இதில் மோர் கலந்துருக்கும், அது மாதிரி இளநீ கலந்துருக்கும். இது 2 புளிக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். அதுக்கெல்லாம் இந்த ஈ எல்லாமே அட்ராக்ட் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம துணி வச்சு மூடுறோம். 2 நாள் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சொல்யூஷன் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளது வந்து லைட் ப்ரௌனிஷ் கலர், அதாவது காப்பர் கலருக்கே இந்த சொல்யூஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கலருக்கு வந்துச்சுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரியாக்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. காப்பர் அயன்ஸ் வந்து இந்த சொல்யூஷனில் டிசிபேட் ஆயிடுச்சுன்னு. ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம செடிக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸோ இது நீங்கள் எந்த கான்சன்ட்ரேஷனில் ஸ்ப்ரே பண்ணலன்னா 1:2 இல்லைனா 1:3, அதாவது 1 பங்கு இந்த கான்சன்ட்ரேட்டுக்கு 2 பங்கு தண்ணி கலக்கணும், இல்லைனா 3 பங்கு தண்ணி கலந்து கூட நீங்கள் அடிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு டிசீஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்ப்ரெட் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எதை கான்சன்ட்ரேட்டாக நீங்கள் அடிச்சிக்கலாம். இந்த செடிக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட்டாக அடிக்கணுங்கிறதுக்காக டேரெக்டாக அடிச்சிடாதீங்க, இல்லை டேரெக்டாக செடிக்கு ஊற்றிடாதீங்க. தண்ணியில் டைல்யூட் பண்ணிட்டு ஊற்றுங்க, இல்லைனா செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுங்கள். இதை நீங்கள் டேரெக்டாக செடிக்கு ஊற்றுனீங்கன்னா காப்பர் டாக்ஸிசிட்டி ஆகலாம். காப்பர் டாக்ஸிசிட்டி எப்படி ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, செடியோட ரூட்ஸ் வந்து பாதிக்கப்படலாம். ஸோ இதனால் செடியோட க்ரோத் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டண்ட் ஆகிடும். இப்போ நம்ம காப்பர் ஸ்ப்ரே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லா செடிக்கும் டாப் டு பாட்டம் ஸ்ப்ரே பண்ணிடுவோம். அப்படியே ஃபுல் மாடி ஒரு ரவுண்ட் நம்ம பார்த்துப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான வீடியோட வரேன். பாய் அண்ட் தேங்க்யூ.